அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்குலாம் மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு 15 போல் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் சின்னதாக இருக்கனால ஒரு 6 கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 கேரட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து குழந்தைங்களாம் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸில் கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ ஸ்கூலில் போய் படிக்கும்போது நிறைய மெமரி பவர் அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ஒரு டாக்டர் வந்து எங்கள் குழந்தைக்கு சொன்னது தான். அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாதாம் பருப்பு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்க இந்த தோல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கேரட்டையும் வந்து மேலே இருக்க தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பு ஊறின தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த கேரட் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாதாம் பருப்பில் இருக்க தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்து உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும். கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து கேரட் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம போவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கேரட் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து சுகருக்காக நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்து இதை வந்து நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா நெய்ஸாக அரைப்பட்டதுக்கப்புறமா மீதி வந்து 1/2 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க், மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்காக மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அடம் பிடிக்காமல் நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.